சொல்லுங்க, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் கூட இருங்க, என் கூடவே இருங்க, என் பக்கத்துல இருங்க, என் பக்கத்துல இருங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இந்த உலகத்துல நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, திறமைகள் இருந்தாலும் சரி, இயேசு இல்லைனா, இயேசு இல்லைனா, இயேசு இல்லைனா வாழ முடியாதம்மா, இயேசு இல்லைனா வாழ முடியாது ஐயா. நீங்க நினைப்பதும் நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொன்னா அது இயேசு மாத்திரம்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லமா, ஆண்டவரே நீங்க இல்லாம, அப்பா நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது ஆண்டவரே, இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது ஆண்டவரே. ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு விசுவாச அறிக்கை ஆண்டோட சமூகத்துல வாய்களை திறந்து சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? ஏசப்பா நீங்க இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாதுங்கப்பா, நீங்க இல்லாமல் என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டோட சமூகத்துல கண்களை மூடி அர்ப்பணிப்போடு, எல்லாரும் அர்ப்பணிப்போடு கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம திரும்பி போகும்போது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோட போகணும். எல்லாரும் பாடலாமா? என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமா ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஸ்திரியானவர் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாலோ? அந்த ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்களை எல்லாம் உடைய உள்ளங்கையில வரைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வேலைகளை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிரயாணங்களை ஆசீர்வதிப்பீராக, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த ஜெப வேளையில எதுக்கெல்லாம் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தரமடியா ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் மறையட்டும், எல்லா சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், கேன்சர் வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ஆண்டவரே, மூட்டுகளில முட்டிகளில எலும்புகளில இருக்கிற எல்லா வலிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். கர்ப்பத்தின் கனிகாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் கொடுப்பீராக. வீடுகள் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வுகளை இயேசுவின் நாமத்தினால் தரும்படியா ஜெபிக்கிறோம். எதற்கெல்லாம் உடைய பிள்ளைகளை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த சபை